வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸோட ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்கலாம்னா சென்டம் எடுக்கிறவங்க இதை சூஸ் பண்ண வேண்டாம். மீதி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து படிக்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பா இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். உங்களுக்கு 2 out of 2 அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் வந்து 12 லெசனுக்கான 2 மார்க்கும், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா 12 லெசனுக்கான 3 மார்க்கும், அண்ட் தென் 12 லெசனுக்கான 5 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 மார்க்கும் 5 மார்க்கும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 3 out of 3 அப்படிங்கிறது கிடைக்கும். நான் ரொம்பவுமே டல்ல என்னால படிச்சா எக்கனாமிக்ஸ் மறந்துருது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு டஃபா இருக்கிற கொஸ்டினை வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. என்ன கேட்டா 2 மார்க்குக்கு இது வந்து ரொம்பவுமே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டா என்னன்னா என்ன அதுக்கான ஆன்சர் வாட் இஸ் வாட் அப்படிங்கறத வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 மார்க் வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸஸா எழுதினாதான் 3 out of 3 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து 3 மார்க் இப்போ ஃபர்ஸ்ட் லெசனோட 3 மார்க். ஸோ இதே மாதிரி தான் இந்த மெட்டீரியலோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ள நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நம்ம சேனல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் டெலகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க வந்து ஈஸியா வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர்லாம் கேட்டீங்க கொஷின் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிடிஎஃப் போடுங்க அப்படின்னு. கொஷின் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எந்த லெசன்ல எந்த கொஷின் நம்பர் அப்படிங்கறத போடுறோம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸுக்கு எல்லாம் தான் வந்து நம்ம பிடிஎஃப் போடாம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம பிடிஎஃப் வித்தின் 2 டேஸ்க்குள்ள வந்து போட்டுருவோம். நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்க, வெறும் ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெட்டிங் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் அப்படிங்கறத போடுவாங்க. கண்டிப்பா 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து இண்டிவிஜுவலா மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வந்து மஸ்ட். டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா மோரர்லஸ் 11th கம்பேர் பண்ணும்போது 12th கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால டயக்ராம் கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டயக்ராமெட்டிக் கொஸ்டின் சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து மார்க் வாங்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ டோட்டலாவே வந்து 5 டிஃபரன்ஷியேட் தான் இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராமெட்டிக் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம்னா கெய்ன்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா இந்த கொஷின்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபிஷர் கொஷின்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரா சேஸ்லா 3 கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே கண்டிப்பா வரக்கூடிய கொஷின். ஃபிஷர் தியரி எல்லாம் பாருங்க, இதெல்லாம் டெஃபினட்டா வரக்கூடிய கொஷின். இதெல்லாம் டயக்ராமும் அவங்க கொடுத்துருக்கிறது எழுதுனீங்கன்னா ஈஸியாவே வந்து 3 மார்க் அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறத வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 11th மெட்டீரியல்ஸும் வந்து கம்மிங் சூன்ல வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.